சொல்கிறது, ஒரு மகான் வேலை அது. அதனால் ஒரு நல்ல குருவை நம்ம ஏற்றிக்கணும். நல்ல குருவை நம்ம ஏற்றிக்கிட்டு தான் நம்ம வந்து அவங்க அந்த அவங்களோட என்ன சொல்கிறது ஃபுட் ஸ்டெப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அவங்களோட அடிச்சுடைகளை வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்கணும். ஸோ இங்கே சஹஜியா குரு என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா பேருக்காக பக்தி பண்ணுறது, என்றைக்கோ ஒரு நாள் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்கிறது. இது உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணிட்டுருக்கேன். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இது மறுபடியும் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி பக்தர்கள் வந்து அந்த மாதிரி பக்தருக்கு நம்ம எப்படி கௌரவம் கொடுக்கணும்னா, ஜஸ்ட் மனசால் ஓகே ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மற்றவங்க இது பகவானோட பேரே சொல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இவங்க பெட்டர்னு சொல்லி அவங்கள என்ன பண்ணுவாங்க, அவங்கள என்ன பண்ணணும், நம்ம வந்து மனசோடையே அவங்கள வந்து நிறுத்திக்கணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அவங்ககிட்ட பேசக்கூடாது, அவங்ககிட்ட சாங்கியத்தையும் எடுத்துக்கூடாது. ரெண்டாவது கனிஷ்டாதிகாரி பக்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, டிடிஸை மட்டும் விக்கிரகாராதனை மட்டும் பண்ணுவாங்க. விக்கிரகங்களுக்கு மட்டும்தான் அவங்க வந்து மதிப்பை கொடுப்பாங்க. மற்ற பக்தர்களுக்கு வந்து மதிக்கிறதே இல்லை. வந்து பேசுனா கூட இவன் என்னடா பெரிய, நான் ஒரு பெரிய பூஜாரி, நான் தான் கிருஷ்ணா கான்ஷியஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் ஃபாலோ பண்ணுறேன், இவனுக்கெல்லாம் நான் கௌரவம் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணுன்ற அவங்ககிட்ட பேசணும், அவங்கள்ட்ட சாங்கியத்தை எடுத்துக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை அன்ற மாதிரி பக்தரை வந்து கனிஷ்டாதிகாரி பக்தர்ஸ். அவங்க வந்து குரு அப்புறம் வந்து ஹரி குரு இவங்களை 2 பேர் மட்டும்தான் மதிப்பாங்க. வைஷ்ணவர் வந்து மதிக்க மாட்டாங்க. அவங்க தான் கனிஷ்டாதிகாரின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ணுறது எல்லாமே தீவிரமான பக்தி பண்ணுறாங்க. அவங்க வந்து ரொம்ப பக்தியில் கரெக்டு, ரொம்ப பக்குவமான ஒரு பக்தி செயலை செய்கிறாங்கன்ற நினைப்பு அவங்களுக்கு. அதை வந்து அந்த மாதிரி பக்தர்களுக்கு வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து அவங்க அசோசியேஷன் வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவங்கள வந்து ஜஸ்ட் ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட நம்ம வந்து சாங்கித்யத்தை எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கனிஷ்ட அதிகாரி லெவல் ஹூ ஹேஸ் ரிசீவ்டு ஹரிநாமா. ஆனால் அவங்களுக்கு தீட்சை கூட ஆயிருக்கும். தீட்சை ஆகி குருவை அப்புறம் வந்து பகவானோட விக்கிரகத்தை மட்டும்தான் அவங்க வந்து இது ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, கௌரவத்தை கொடுப்பாங்க. மற்ற யாருக்குமே ரெஸ்பெக்ட் கொடுக்குறதில்ல. அவங்கள தான் நம்ம கனிஷ்ட அதிகாரின்னு சொல்லுவாங்க. மத்தியமாதிகாரி லெவலில் இருக்கிற பக்தர் எப்படின்னா, அவங்களும் இனிஷியேஷன் ஆகிருக்கும், தீட்சை ஆகிருக்கும் குருக்கிட்ட. ஆனால் எப்பொழுதுமே அவங்க வந்து பகவானோட திவ்யமான சேவையில் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மத்தியமாதிகாரி நடு நிலையில் வந்து அவங்க வந்து இதாக இருப்பாங்க, அந்த நிலையை வந்து அடைஞ்சிருப்பாங்க. அவங்க வந்து ஹரியும் குருவும் வைஷ்ணவரும் 3 பேரையும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, வணங்குவாங்க. யாரையும் வந்து அவங்க வந்து அகௌரவமாக பேசுகிறதில்ல. அப்புறம் வந்து அவங்கள பற்றி எதுவுமே அவங்க வந்து என்ன சொல்கிறது அஃபென்ஸ் பண்ணுறதில்ல. அவங்க பற்றி எதுவுமே அவங்க வந்து அஃபென்ஸ் பண்ணுறதில்ல. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யார் ஒருத்தர் நாஸ்திகவாதியாக இருப்பாங்களோ, பகவானை பற்றி நம்பிக்கை இல்லாதவங்க இருப்பாங்களோ, அவங்கள மட்டும் இவங்க வந்து அவங்களோட சாங்கியத்தமே இவங்க எடுத்துக்கிறதில்ல. அந்த சாங்கியத்தமே இவங்க எடுத்துக்கிறதில்ல. புத்தமதக்காரி என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரோடையும் நல்லா பழகுவாங்க. இவங்க எப்படின்னா, எப்படி நம்ம இந்த ஏக்கத்தோட அட்வான்ஸ்மெண்ட்டை எப்படி பார்க்குறது, எப்படி இது பரப்புறது, நம்மளோட மிஷனை வந்து நம்மளோட குறிக்கோளை வந்து எல்லாரோட நிலைக்கு நம்ம எப்படி கொண்டு போகிறது, இதை பற்றி நிறைய யோசனை பண்ணுவாங்க. இவங்களும் தீட்சை எடுத்துப்பாங்க. செகண்ட் இனிஷியேஷன் ஆகிட்டுருக்கும் இவங்களுக்கு. ஆல்மோஸ்ட்டு சன்னியாசி லெவலில் போகிற அளவுக்கு இவங்க வந்து பக்தி தொண்டு வந்து கடைப்பிடிச்சிட்டு இருப்பாங்க. ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க, ரொம்ப சின்சியராக இருப்பாங்க. இவங்களுக்கு எந்த பிஸ்னஸும் கிடையாது, எந்த வியாபாரமே கிடையாது. ஒரே பிஸ்னஸ்ஸு, ஒரே வாணிஜ்யம். எப்படின்னா, பகவானோட பக்தி சேவையை வந்து தீவிரமாக கடைப்பிடிக்கிறது, அதே மாதிரி அந்த தீவிரத்தை கொண்டு போய் மற்றவங்களுக்கு போய் சேர்க்குறது. அதே மாதிரி அவங்களோட இந்த ஏக்கத்தோட அந்த குறிக்கோளை வந்து எல்லா கோணத்திலையும் அதை வந்து பரப்புறதுக்காக, பிரச்சாரம் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால தான் இங்கே சொல்கிறாங்க, பிரபுபாதர் என்ன சொல்கிறாங்கன்னா, கனிஷ்ட அதிகாரி லெவலில் இருக்கிறவங்க வந்து லோ பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் சொல்கிறாங்க, லோவஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஆஃப் டிவோஷன் சர்வீஸ். ஸோ இங்கே இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரபுபாதர் வந்து வெளிநாட்டு பக்தர்களை பற்றி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தீட்சை எதுக்காக வாங்குறதுன்னு சொல்லி பிரபுபாதர் வந்து இங்கே கோட் பண்ணுறாங்க. ஜீவ கோஸ்வாமியோட ஒரு ஸ்லோக்கா வந்து கோட் பண்ணுறாங்க, திவ்ய ஞானம்னு சொல்லி. நான் ஆல்ரெடி சொன்னேன், தீக்ஷா அப்படின்னா திவ்ய ஞானத்தை கொடுத்து அந்த சீடருக்கு, க்ஷா அப்படின்னா பாவத்தையும் கர்மத்தையும் நீக்கப்படுறவங்க தான் குரு, அவங்க தான் தீக்ஷா.
ஸோ அதை வந்து சீடர் வந்து ஏற்றிக்கிறார். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. ஐரோப்பாவில் அப்புறம் வந்து வல்லரசு நாடான அமெரிக்காவில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸு நிறைய மாணவர்கள் வந்து இந்த கிருஷ்ண இயக்கத்தை வந்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. கிருஷ்ண இயக்கத்தை வந்து ஏற்றிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஜீவன செயலியை வாழ்கிற ஒரு ஸ்டைலில் வந்து கூட நிறைய பேர் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால் பகவானுக்காக அவங்க வந்து எந்த சேவை செய்கிறதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க. அதனால் எனக்கு வந்து இவங்க நல்லா சாதகமாக இருக்காங்க சொல்லி இங்கே பிரபுபாதர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து நிறைய கோயிலில் பெரிய கோயிலில் இது சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அதாவது லைஃப் மெம்பர்ஷிப் லைஃப் பேட்ரனேஜ்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க கோயிலுக்கு. கொடுத்துட்டா டெம்பிளில் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பாகவதம் செட்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் வந்து பாகவதம் செட்டு கொடுத்துட்டு அதை வந்து படிக்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன புஸ்தகம் பிரபுபாத புஸ்தகம் கொடுப்பாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு வேறு என்ன சர்வீஸ், வேறு என்ன அட்வான்டேஜ்னா லைஃப் மெம்பர்ஷிப் வாங்குறதுனால இஸ்கான் கோயில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே போய் அவங்க என்ன பண்ணலாம், 4 நாள் தங்கலாம், 3 நாள் 4 நாள் தங்கலாம், 3 பேர் என்னமோ தங்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்க வந்து அட்வான்ஸாக சொல்லணும். அப்புறம் லைஃப் மெம்பர்ஷிப் கார்டை எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்தா அவங்க வந்து 3 டேஸ் அவங்களுக்கு பிரசாதமும் ஃப்ரீயாக இருக்கும், 3 டேஸ் வந்து அவங்களுக்கு அகாமடேஷனும் ஃப்ரீயாக இருக்கும். அதை வந்து சில டெம்பிளில் வந்து இந்த ஒரு ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க, சில டெம்பிள் வந்து ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நாங்கள் இதுக்கு போயிருந்தோம், குருவாயூருக்கு போயிருந்தோம். குருவாயூருக்கு போகும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை பிரபு இந்த மாதிரி எங்களுக்கு வந்து கோயில் கெஸ்ட் ஹவுஸ் தான் நாங்கள் நடத்துகிறோம், அதுவும் அந்த கெஸ்ட் ஹவுஸில் வர்ற இன்கம் தான் நம்ம டெம்பிளை வந்து பக்தர்களையும் டெம்பிளையும் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம், அதனால் நாங்கள் வந்து இங்கே சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கோயிலில் அல்லது ஒரு சில நிபந்தனைகள் இருக்கும், அந்த கோயிலில் வந்து இந்த மாதிரி இருக்கிறதில்ல. ஸோ இந்த மாதிரி பிரபுபாதியை இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணாங்கன்னா நிறைய பணம் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றதே தெரியாது. அதனால் என்ன பண்ணாங்க, பிரபுபாதர் நல்ல பக்தர்கள் நல்லா பேச்சாலியாக இருக்கிற பக்தர்கள் வந்து அனுப்பிச்சு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி லைஃப் மெம்பர்ஷிப்பை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்காக நிறைய அனுப்பிச்சு அவங்க கூட நிறைய பேர் புக்ஸ் எல்லாம் படித்து பக்தராக இருக்காங்க. ஸோ பாகவதமில் கூட ஒரு ஸ்லோகா சொல்கிறாங்க, தபஸ்யா பிரம்மச்சாரியேன சமேனா ச தமேன ச. when a person is serious about accepting தீக்ஷா he must be prepared to practice austerity. ஸோ யாரெல்லாம் தீக்ஷா ஏற்றிக்கிறாங்களோ, தீக்ஷா வாங்கணும்னு சொல்லி விருப்பம் இருக்கிறோ அவங்களாம் எதுக்காக தீக்ஷா வாங்குறதுன்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. எதுக்காக தீக்ஷா வாங்குறதுன்னா, நம்மளுக்கு பௌத்திகமான ஆசைகள், பௌத்திகமாக அனுபவிக்கிற அந்த கற்பனைகள், அந்த ஈடுபாடுகள் எல்லாமே நம்மளுக்கு எல்லாம் அது படிப்படியாக அது வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஆன்மீகமான ஒரு சேவை மேலே, தொண்டு மேலே கைங்கரியம் பண்ணுறதுக்காக, செயல்படுறதுக்காக பணியாற்றுற அந்த கருத்துக்கள், பணியாற்ற அந்த செயல்கள் எல்லாமே நம்மளுக்கு நாளைக்கு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும், அதிகமாகிட்டே இருக்கும். காரணம், குரு வந்து உங்களை வந்து தீட்சை கொடுத்து உங்களை வந்து சீடராக ஏற்றிக்கிட்டதுனால அவங்களோட கருணை வந்து உங்களுக்கு பாஸ் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு எம்பவர்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த கருணையை அடையிறதுக்கு நீங்கள் வந்து நல்ல ரெசிபியண்ட்டாக இருப்பீங்க. அதனால் அந்த தீட்சை வாங்குறவங்களுக்கு சில தபஸ்யானா என்ன, பெரிய காட்டுக்கு போய் உக்காந்து தாடியெல்லாம் விட்டு காவி கலர் இது போட்டு துணி போட்டு கையில் ஒரு கமண்டலம் வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு அப்படியே தியானம் பண்ணுறது, இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் பண்ணவே தேவையில்லை. கலியுகத்தில் என்ன பண்ணணும், பக்தரோட சாங்கியத்தில் இருக்கணும். நம்மளோட பௌத்திகமான செயல்களில் 8 மணி நேரம் முடிச்சுட்டு மீதி வாழ்க்கையை வந்து கோயிலில் போய் சேவை செய்கிறது, வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ நம்ம சேவை செஞ்சு அங்கே இருக்கிற பக்தர்களோட இதை வந்து அணுகி அவங்கக்கிட்ட நல்லா ஆன்மீகத்துக்கு ஈடுபட்ட ஒரு விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதோ, இல்லை பக்திக்கு முன்னேற்றத்துக்காக அந்த இருக்கிற அந்த செயல்களை வந்து நம்ம செஞ்சு அவங்கக்கிட்ட அந்த கருத்துக்களை வந்து நம்ம வந்து பகிர்ந்துக்கணும். அதனால தான் நம்ம வந்து என்ன செய்யணும், தீட்சை வாங்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. தீட்சை வாங்குறதுக்கு வந்து சில தபஸ்யை என்ன தபஸ்யை நம்ம பண்ணுறோம், சாத்விகமான உணவை வந்து நம்ம சாப்பிட்றது, அது தபஸ்யை தான். சாத்விகமான உணவை சாப்பிட்டு நம்ம சமைச்சு பகவானுக்கு படைச்சி நம்ம சாப்பிட்றோம், அதுதான் அந்த மாதிரி அது பெரிய தபஸ்யா கலியுகத்தில். அது மட்டும் இல்லாமல் 4 நியமங்களை வந்து நம்ம கடைப்பிடிக்கிறோம். 16 மாலைகள். ஆக்சுவலாக பக்தி சித்த இவர் சொல்கிறாரு, யார்
சைத்தன்ய மகாபிரபுவே சொல்கிறார் 64 ரவுண்டு ஜெபம் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி அவங்க 64 மடத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கௌடிய மட்டத்தை அப்போது 64 ரவுண்டு பண்ண சொன்னாங்க. எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி பண்ணனா நம்மளோட மனசு வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிறதில்ல, நம்மளோட புலங்களை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, நியந்திரணம் பண்ண முடியாது. அதனால தான் 64 ரவுண்டு வந்து அப்போ வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆனால் பிரபுபாதருக்கு தெரிஞ்சிச்சு இதெல்லாம் வெளிநாட்டில் போய் எல்லாம் இந்த பருப்பு வேகாது, ஏன்னா அங்கே தண்ணி வேறு நம்ம தண்ணி வேறு. அதனால் என்ன பண்ணாங்க, அதை ஸ்லோவாக குறைச்சிட்டாங்க பிரபுபாதர். 16 ரவுண்டாக குறைச்சிட்டு ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து 64 ரவுண்டு வந்து பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு அந்த வாசனை இருக்குது நம்மளுக்கு. இருந்தாலும் பிரபுபாதர் கலியுகத்தில் மக்கள் பண்ண மாட்டாங்க, இவ்வளோ ரொம்ப என்ன சொல்கிறது நிபந்தனைகள் நிறைய கொடுத்தா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ரொம்ப சீரியஸாக ஸ்ட்ரிக்டாக இருந்தால் வரமாட்டாங்கன்னு சொல்லி பிரபுபாதர் அதை குறைச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு ஆச்சாரியா அவர் இருக்கிறதுனால அதை குறைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த தகுதி இருக்குது. ஸோ அதனால் பாகவதமில் அந்த குருவை பற்றி சொல்கிறாங்க. நீங்கள் தபஸ்யா நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். சில சின்ன தபஸ்யா இப்போ என்ன பண்ணாங்க, ஏகாதசி அந்த தபஸ்யா நம்ம அந்த விரதத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். அதே மாதிரி சதுர்மாசா இதெல்லாம் ஈஸியாக பண்ண முடியிற ஈஸியாக நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி தபஸ்யா பீஷ்ம பஞ்சகா கூட நம்ம பண்ணலாம். ஆனால் பீஷ்ம பஞ்சகா பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு நம்ம உடல்நிலை வந்து நம்ம கரெக்டாக இருக்கான்ற சொல்லி பார்த்துக்கிட்டு நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். எல்லோரும் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம பண்ணுறதுக்கு போனால் அது என்ன ஆகும், அடுத்த நாள் சாதன பக்தி வந்து நம்மளுக்கு 2-3 நாள் வந்து சாதன பக்தி இல்லாமல் போயிடும். அதனால் பீஷ்ம பஞ்சக் வந்து பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக செஞ்சால் அதில் நிறைய வந்து இது இருக்குது, ஆன்மீகமான லாபங்கள் இருக்குது. ஏன்னா சத்துர்மாசா ஃபாலோ பண்ணாமல் பிரேக் ஆகிருக்கிறவங்களுக்கு வந்து பீஷ்ம பஞ்சகா ஃபாலோ பண்ணால் சத்துர்மாசம் வந்து ஃபாலோ பண்ணுற அளவுக்கு சமானம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணலாம், யாரும் வேண்டான்னு சொல்லி சொல்கிறதில்ல. முடியாதவங்க வந்து நீங்கள் வந்து என்னென்ன தபஸ்யை இப்போ பண்ணிகிட்ருக்கீங்களோ அது மட்டும் பண்ணால் கூட போதும். ஸோ அதனால் ஒரு நபரும் வந்து ஆன்மீக குருவை வந்து ஏற்றிக்காமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து பகவானோட நிலையை வந்து நம்ம அடைய முடியாது. பகவானோட ராஜ்யத்துக்கு நம்ம போகிறதுக்கு வந்து அது வந்து சாதாரணமான ஒரு இதே கிடையாது, அசாதாரணமான ஒரு வேலை. அதனால் கண்டிப்பாக வந்து குருவை ஏற்றிக்காமல் இருந்தால், நம்ம வந்து தீட்சை வாங்காமல் இருந்தால், ஏன்னா அது மூலமாக தான் நம்ம வந்து நம்மளுக்கு எம்பவர்மெண்ட் கிடைக்கும், நம்மளுக்கு அந்த பௌத்திகமான ருச்சியெல்லாம் குறைஞ்சிட்டே வரும். அதனால் நம்ம கண்டிப்பாக குருவை இன்றைக்கில்ல ஒரு நாள் நம்ம ஏற்றிக்க வேண்டிய ஒரு நிலைமை நம்மளுக்கு வரும். அதை வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்தால் கண்டிப்பாக வந்து அதை வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது, அது புறக்கணிக்கக்கூடாது. அது உங்களை தேடு வருதுன்னு அர்த்தம். அப்போ பகவானே உங்களை வந்து யூஆர் ஹேண்ட் பிக்ட் பை குரு அண்ட் கிருஷ்ணான்னு சொல்லி அர்த்தம். உங்களை வந்து விரலை வச்சு குருவும் கிருஷ்ணா வந்து உங்களுக்கு வந்து சேவை வருது. நேற்று கூட ஒரு பக்தர் சொல்லிட்டு இருந்தார், யாரோ ஒருத்தர் கீர்த்தன் பண்ண சொன்னாங்க, ஒரு சீனியர் டியூட்டி. அந்த மாதாஜி வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு பண்ண தெரியாது. அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சது அவங்க பண்ணலாம். இல்லை இருந்தாலும் அவங்க எப்போ ஏதாவது இந்த மாதிரி சேவைகள் வந்தால் எனக்கு தெரியாது, எனக்கு புரியாதுன்னு சொல்லக்கூடாது. தெரியாமல் இருந்தால் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு வந்து எனக்கு வேண்டாம், ஏன்னா 10 பேர் முன்னாடி என்னை பார்த்தா ஏதாவது தப்பாக நினைப்பாங்க, நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டா அவங்க வந்து சிரிப்பாங்க. இந்த மாதிரி நம்ம எதுவும் வச்சுக்கூடாது. 10 பேர் சிரித்தா தான் நம்மளுக்கு வந்து ஒரு ரோஷம் வரும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்ம பண்ணணும், தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ரோஷம் வரும். அதனால் 10 பேர் சிரிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பின்னாடி போயிட்டா பக்தி தொண்டில் நம்ம சேவை எல்லா சேவையும் போயிடும் நம்மளுக்கு. அதனால் எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த காலை வந்து முன்னாடி வைக்கணும், பின்னாடி போகக்கூடாது. சில பேரெல்லாம் கிளாஸ் ரூமில் உட்காரும்போது முன்னாடி பெஞ்சில் உட்காருவாங்க. எதுக்குமே நான் முன்னாடி போகணும் வாழ்க்கையில் சொல்லி ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு உத்தேசம். அதனால் யாருக்குமே அவ்வளோதான், சேவை வந்தால் அதை வந்து புறக்கணிச்சா உண்மையாக வந்து கிருஷ்ணரும் குரு உங்களுக்கு வந்து பர்சனலாக கொடுக்குற சேவை அதெல்லாமே. ஏன்னா இப்போ சில சிக்ஷா குருஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியாமையே ஸ்பான்டேனியஸாக அவங்களுக்கு வந்துடும், இந்த மாதாஜிக்கு இந்த சேவை, இந்த பிரபுக்கு இந்த சேவைன்னு சொல்லி அவங்க மனசில் வந்து பேச வைப்பாங்க, பகவானே பேச வைப்பாங்க. ஆனால் அந்த சிக்ஷா குருவுக்கே தெரிஞ்சிருக்காது அது பேசுகிறதெல்லாம், அது தானாக வந்துடும். இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ரகசியமாக வந்து சேவை கொடுப்பாங்க. அந்த சேவையை வந்து நம்ம ஏற்றிக்கணும். ஸோ அப்புறம் வந்து விரதத்தை கூட நம்ம வந்து என்றைக்குமே நம்மளால் முடிகிற அளவுக்கு நம்ம செய்கிறதுக்கு வந்து நம்ம பயிற்சி பண்ணணும். முயற்சி ரெண்டுமே நம்மளுக்கு இருக்கணும். ஸோ தி என்க்யூரி. ஸோ நம்ம வந்து பக்தி தொண்டில் வந்து ஃபேஷன் பாட்டிலாக இருக்கக்கூடாது. இப்போ சில துணி கடைகள்லாம் போனால்
மனிதர்களோட பொம்மையெல்லாம் இருக்கும். அவங்க வந்து ஜஸ்ட்டு ஷோ பாட்டில் மாதிரி வச்சுருப்பாங்க ஷோ கேஸில். அந்த மாதிரி நம்ம ஷோ பாட்டிலாக நம்ம வந்து பக்தி தொண்டு பண்ணக்கூடாது. அது வந்து தீவிரமாக நம்ம எடுத்துக்கணும். தீவிரமாக எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்மளால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அட்வான்ஸ்மெண்ட்டை பார்க்கணும், க்ரோத்தை பார்க்கணும். என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோன்றது வந்து நம்ம ஒரு நாள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், இந்த பக்தர் என்ன பண்ணுறாங்க, இந்த பக்தர் என்ன பண்ணுறாங்க, அது நல்ல பக்தர்களை பார்க்கணும். பக்தர்கள் வந்து பின்னாடி பின் போகிற பக்தர்கள் வந்து நம்ம பார்க்கக்கூடாது. அட்வான்ஸ்மெண்ட் பார்க்குறாங்க மாதிரி ரிசல்ட்ஸ் இருக்கும், ரிசல்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பக்தர்கள் நம்ம பார்க்கணும். அதுக்கு வந்து நிறைய சத்சங்கத்தை எடுத்துக்கணும். நம்ம நிறைய சத்சங்கம் எடுத்தால் தான் நம்ம வந்து அதில் வந்து முன்னேற்றத்தை பார்க்க முடியும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இப்போ சொன்ன கிளாஸில் கூட உங்களுக்கு புரியாமல் இருந்தால் நான் அப்படியே சம்மரைஸ் பண்ணுறேன் உங்களுக்கு வேணாம். ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು. ಹರೇ ಕೃಷ್ಣ ಮಾತಾಜಿ ಹೇಳಿ. ಇವಾಗ ನಾವು ಗುರುನ ನಾವು ಇದ್ ಮಾಡ್ಕೊಳ್ತೀವಿ. ಅವ್ರ ಗುರು ನಮ್ಗೆ ಎಲ್ಲಾ ರೀತಿ ಹೇಳ್ಕೊಡ್ತಾ ಇದಾರೆ ಅವರು. ಅವರಿಂದ ಅವ್ರು ಏನ್ ಕೊಡ್ತಾರ ಅವ್ರು ನಾವು ಪಾಲಿಸ್ಬೇಕು ಅಂತ. ಅವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರಂತ ನಾವು ಥಿಂಕ್ ಮಾಡ್ಬೇಕು. ನಾವ್ ಹೆಂಗಿದ್ರೆ ಅಂತ ಗುರುಗಳು ತಿಳಿದ್ರೆ ತಾನೇ ಪ್ರಭು ಅದೊಂದು ಲೆವೆಲ್ ಬರುತ್ತದೆ. ಕರೆಕ್ಟ್. ಹೌದು ಖಂಡಿತ. ಅದಕ್ಕೆ ನಾನು ನಿಮ್ಗೆ ಹೇಳಿದ್ದು, ಕೆಲವು ಶಿಕ್ಷಾ ಗುರುಗಳು ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅಂದರೆ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ನಿಮ್ಮ ಲೆವೆಲ್ ಏನು, ನಿಮಗೆ ಎಷ್ಟು ಹೇಳ್ಕೊಟ್ರೆ ನೀವು ಕೇಳ್ತೀರಾ, ನಿಮ್ಮ ಕೆಪ್ಯಾಸಿಟಿ ಏನು, ಅದೆಲ್ಲ ಅವ್ರು ತಿಳ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. ಯಾಕಂದರೆ ನೀವು ಮಾತಾಡುವಾಗೆ ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಗೊತ್ತಾಗ್ಬಿಡುತ್ತೆ. ನೀವು ಮಾತಾಡೋದು, ನೀವು ಸೇವೆ ಮಾಡೋದು ಅದೆಲ್ಲ ನೋಡಿ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಾಗ್ಬಿಡುತ್ತೆ. ಇವ್ರಿಗೆ ಇಷ್ಟು ಮಾತ್ರ ಕೊಡಬೇಕು, ಬೇರೆ ಕೊಡಬಾರ್ದು. ಈಗ ಒಂದು ಬ್ಯಾಗ್ ಇದೆ, ಒಂದು ಲಗೇಜ್ ಇದೆ, ಅದು ಒಂದು 10 kg ಇದ್ದರೆ ನಾವು ಅದನ್ನು ಹೊತ್ತಬೋದು. 30 kg 40 kg ಕೊಟ್ಟರೆ ಒತ್ತಕ್ಕಾಗುತ್ತಾ ನಿಮ್ಮ ಕೈಲಿ? ಆಗಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಭಾರಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ, ನಿಮ್ಮ ಮೈಂಡ್ಗೆ ತಕ್ಕಂತೆ ಕೆಪ್ಯಾಸಿಟಿ, ನಿಮ್ಮ ಶರೀರಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಕೆಪ್ಯಾಸಿಟಿ ಮಾತ್ರನೇ ಅವ್ರು ಕೊಡ್ತಾರೆ, ಬೇರೆದನ್ನು ಕೊಡೋಕ್ಕೋಗಲ್ಲ. ಸೊ ಪ್ರತಿಯೊಂದು ಸೇವೆನೂ ಎಲ್ಲ ಒಬ್ರಿಗೆ ಕೊಟ್ಬಿಟ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ, ಅದು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ಅವ್ರಿಗೇನು ಸೇವೆ ಕೊಡಬೇಕು ಅದನ್ನು ಮಾತ್ರ ಅವ್ರಿಗೆ ಕೊಡ್ತಾರೆ. ಸೊ ಅದು ಒಳ್ಳೆ ಗುರುಗಳಾಗಿರೋರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಅವ್ರಿಗೆ ಆ ಶಿಷ್ಯನ ಚೆನ್ನಾಗಿ ಸ್ಟಡಿ ಮಾಡಿರ್ತಾರೆ. ಇವಾಗ ನೀವು ಒಂದು ಕ್ಲಾಸ್ ರೂಮ್ಗೆ ಹೋಗಿ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಒಂದು ಟೀಚರ್ ಹತ್ರ ನಾವು ಮಾತಾಡಿದ್ರೆ ಆ ಟೀಚರ್ಗೆ ಎಲ್ಲ ಸ್ಟೂಡೆಂಟ್ಸ್ ಬಗ್ಗೆನೂ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿರುತ್ತೆ. ಯಾವ ಸ್ಟೂಡೆಂಟು ಯಾವುದರಲ್ಲಿ ಅವನು ಉತ್ತಮವಾದ ಒಂದು ಇದರಲ್ಲಿದ್ದಾನೆ, ಸ್ಥಾನದಲ್ಲಿದ್ದಾನೆ, ಯಾವ ಸ್ಟೂಡೆಂಟು ಅವ್ನು ಡಲ್ಲಾಗಿದ್ದಾನೆ, ನನಗೆ ಇಂಪ್ರೂವ್ಮೆಂಟ್ ಏನು ಮಾಡಬೇಕು. ನಿಮಗೆ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ನೋಡಿ ಪೇರೆಂಟ್ಸ್ ಮೀಟಿಂಗ್ ಅಂತ ಹಾಕ್ತಾರೆ ತಿಂಗಳು. ನಿಮಗೂ ಗೊತ್ತಿರ್ಬೋದು. ಆವಾಗ ಪೇರೆಂಟ್ಸ್ ಕರೆದು ಹೇಳ್ತಾರೆ, ನಿಮ್ಮ ಹುಡುಗ ಈ ಥರ ಇದರಲ್ಲಿ ವೀಕ್ ಆಗಿದ್ದಾನೆ, ಇದನ್ನು ನೀವು ಸ್ವಲ್ಪ ಇಂಪ್ರೂವ್ ಮಾಡ್ಕೋಬೇಕು, ಇದರಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಮಾರ್ಕ್ ತೆಗೆದಿದ್ದಾನೆ. ಯಾಕಂದರೆ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ, ಅವ್ರು ಅನಲೈಸ್ ಮಾಡಿರ್ತಾರೆ, ಅವನ್ನ ಪರಿಶೀಲನೆ ಮಾಡಿರ್ತಾರೆ. ಇವ್ರಿಗಿಷ್ಟು, ಇವ್ರಿಗಷ್ಟು, ಇವ್ರಿಗೆ ಇದರಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಅದರಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಾಗ್ಬಿಡುತ್ತೆ. ಅದಕ್ಕೆ ಅವ್ರಿಗೆ ಯಾವ್ಯಾವ ಸೇವೆಯಲ್ಲಿ ಯಾವ್ಯಾವುದ್ರಲ್ಲಿ ಇಷ್ಟ ಇದೆಯೋ ಅಂತ ಗುರುಗಳು ಗೊತ್ತಾಗಿ ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಅವ್ರಿಗೆ ಸೇವೆಗಳು ಕೊಡ್ತಾರೆ, ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಅವ್ರಿಗೆ ಹೇಳ್ಕೊಡ್ತಾರೆ. ಇವಾಗ ನಾವು 1 hour ಕ್ಲಾಸ್ ಇದೆ. ಈ 1 hour ನಾನು ಉಪದೇಶ ಅಮೃತ ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತೀನಿ, ಸೈನ್ಸ್ ಆಫ್ ಆತ್ಮ ಸಾಕ್ಷಾತ್ಕಾರ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತೀನಿ, ಭಗವದ್ಗೀತಾ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತೀನಿ, ಭಾಗವತ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತೀನಿ ಅಂದರೆ ಆಗುತ್ತಾ ಅದು? ನಾನು ಹೇಳೋದಕ್ಕಾಗಲ್ಲ. ಕೊನೆಗೆ ನೀವು ನಾನೆಲ್ಲ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನಿಮಗೆ ನನಗೇನು ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ. ಎಲ್ಲರೂ ಅಷ್ಟೇ, ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಅಷ್ಟೇ. ಯಾಕಂದರೆ ಅಷ್ಟು ಡೋಸ್ ಕೊಟ್ಟರೆ ತಡೆಯೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಸೊ ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಶರೀರಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ನಾವು ಔಷಧಿ ಕೊಟ್ಟರೆ ಅದು ಗುಣ ಆಗುತ್ತೆ. ಇಲ್ಲ ಅಂದರೆ ಏನಾಗುತ್ತೆ, ಎಲ್ಲ ಪ್ರತಿಯೊಂದು ಕೊಲಾಪ್ಸ್ ಆಗಿಬಿಡುತ್ತೆ. ಹಾಂ, வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்குங்களா? வேறு ஏதாவது கேள்வி? ఏమో మాతాజీ మీకు అర్థమైనా వీళ్ళు బాగులూరు బెరకై మాతాజీ మీకు అర్థమైతా ఉంది కదా? ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ ಪ್ರಭು. ಓಕೆ. ಏನಾದರೂ ಇದ್ರೆ ಪ್ರಶ್ನೆ ಇದ್ದರೆ ಕೇಳಿ, ಪರವಾಗಿಲ್ಲ, ಸಂಕೋಚ ಬೀಳ್ಬೇಡಿ. ஓகே. ஸோ வேறு எதுவும் கேள்விகள் இல்லைன்னா நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். 3 8 hours ஏதோ சொல்லிருந்தீங்களா பிரபு? ஆமாம். என்ன பிரபு 8 hours? அதான் 8 hours வந்து நம்ம உடலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக சில நம்மளுக்கு லக்ஷ்மி தேவைப்படுது. அதனால் நம்ம என்ன செய்யணும், அந்த கம்பெனிக்கு போகிறதோ இல்லை வந்து பிஸ்னஸ் செய்கிறதோ அதை வந்து ஒரு 8 hours நம்ம வச்சுக்கிட்டால் போதும். அதுக்கு மேலே நம்மளால் என்ன பண்ணுறேன்னா என்ன பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணால் அந்த பணம் இல்லாமல் என்ன ஆகும், அனாரோக்கியமாக நம்ம வேறு இடத்துக்கு நம்ம பணம் வந்து டைவர்ட் ஆகிடும். இப்படியே ஓப்பனாக சொல்கிறாங்க ஒரு பக்தர்.
ஒரு என்ன சீனியர் மோஸ்ட் டிவோட்டி அவர். எல்லாம் அவங்க வந்து அவங்களும் ஐடியில் இருந்தவங்க, அவங்க நல்லா சம்பாரிச்சிட்டவங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லாமே விட்டு பிரபுபாதருக்காக தன்னோட குருவுக்காக வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, உலகம் ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அவரோட இதுதான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. அவங்க கிட்டத்தட்ட ஐடி ஸ்டூடெண்ட்ஸ், யங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் 10,000 பேர் இருக்காங்க அவங்ககிட்ட. அவங்க வேறு யார் மேலேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதில்ல, எல்லாருக்கும் ப்ரீச்சிங் பண்ணுறதில்ல. இது ஒரு ஸ்பெஷாலிட்டி நம்ம பக்தர்கிட்ட. சில பக்தர்கள் வந்து எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணுறதில்ல, ஒரு குரூப் ஆஃப் டிவோட்டிஸ் மட்டும் பிரச்சாரம் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதுக்கப்புறம் வந்து யங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளவர் இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கள மட்டும் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கு பண்ணுறாங்க, வந்தவன் இல்லைன்னு சொல்கிறதில்ல. ஆனால் இவங்களோட ஸ்கெட்யூலே அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு மட்டும் இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாமே சார்ட் அவுட் பண்ணிகிட்டே வருவாங்க இவங்க. எதுக்காக 8 மணி நேரம் சொல்கிறேன்னா, அந்த 8 மணி நேரம் நம்மளுக்கு போதும். அதுவே வந்து ரொம்ப ஓவர் டோஸு. அதுவே அந்த வேலையை நம்மளால் பண்ண முடியாது. 8 மணி நேரம் கண்டினியூஸாக பண்ணுறது வந்து ரியலி வந்து பெரிய அது பர்டன் அது. ஆனால் வேறு வழி இல்லை நம்மளுக்கு. ஏன்னா இந்த உடலை வந்து நம்ம காப்பாற்றணும் இல்லை, உடலுக்கு வந்து உணவு வேணும். அந்த உணவுக்காக நம்ம வந்து உட்காந்த உடனே நம்ம பெரிய இது கிடையாது, தூய்மையான பக்தர் கிடையாது. கிருஷ்ணா எனக்கு சாப்பாடு அனுப்பிச்சிட்டு நான் சாண்டிங் பண்ணுறேன், நான் எந்த வேலைக்கு போகிறதில்ல, நான் கம்பெனிக்கு போகிறதில்ல, நான் பிஸ்னஸ் பண்ணுறதில்ல, எனக்கு தேவைப்பட்டதெல்லாம் நீ கொடுத்துட்டு நான் உனக்கு சேவை செஞ்சிட்ருக்கேன்னா அது வந்து பக்தி கிடையாது. அதனால் இந்த ஆத்மாவும் இந்த உடலையும் வந்து 2 பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 8 மணி நேரம் நம்ம வேலை செய்யணும். அது என்ன சொல்கிறாங்க, ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் அதுவும் கூட வந்து ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, 50 வருஷத்துக்கு மேலே நம்மளுக்கு வந்து கஷ்டப்படுற அளவுக்கு நம்மக்கிட்ட அதை உடம்புல தெம்பு இருக்காது. அந்த 50 வருஷத்துக்குள்ளே நம்மளுக்கு என்ன வேணுமோ, என்ன பேலன்ஸ் பண்ணணுமோ ஃபேமிலிக்கு அதெல்லாமே ரெடி பண்ணி நம்ம வந்து ஒரு அளவுக்கு ஒரு லைனுக்கு வந்துடணும். அந்த லைனை தாண்டி வந்துடணும். இப்போது டிராஃபிக்கில் எப்படி எல்லோ லைன் ஒயிட் லைன் இருக்கோ, அந்த எல்லோ லைன் ஒயிட் லைனுக்குள்ளே அதுக்குள்ளே நம்ம வந்துடணும். அதை வந்து தாண்டி வந்துடணும். இல்லைனா என்ன ஆகும், 50 வருஷத்துக்கு மேலேயும் நம்ம பண்ணிகிட்டு இருந்தால் இன்னும் உடல் வந்து ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனுக்கு போயிடும். இப்போ நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஓட்டி பண்ணி என்ன நாங்கள் ஓட்டிக்கு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஓட்டிக்கு போயிட்டுருக்காங்க நிறைய பேர். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாமே. நிறைய பேர் அப்படி தான் ஓட்டி பண்ணி நிறைய பேர் ஓட்டியில் வந்து படுத்துருக்காங்க ஹாஸ்பிட்டலில். அதனால தான் எந்த அளவுக்கு நம்ம பண்ணுமோ அந்த அளவுக்கு பண்ணால் போதும். இன்னொன்று நம்ம நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பணம் பத்தாது பிரபு, அந்த சம்பாதிக்கிற பணம் பத்தாது. அது ஏன் பத்தாதுன்னா, பிகாஸ் அவர் மெட்டீரியல் டிசைர்ஸ் ஆர் மேக்னிஃபைங் எவ்ரிடே. நம்மளோட பௌத்திக ஆசைகள் வந்து நாளைக்கு அது வந்து வளரிட்டே இருக்குது. அதில் வந்து பேசிக் நெசசிட்டிஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணால் அந்த பணம் கரெக்டாக வச்சு நம்ம இன்னும் வந்து சேவ் பண்ணலாம் பணத்தை. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க பக்தர்கள். இந்த மாதிரி இந்த அமௌண்ட் இவ்வளோ. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு, மெடிக்கல் ஸ்டோருக்கு, இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு பணத்தை வந்து, ஏன்னா அது எதிர்பாராம ஒரு நிலைமை, எப்போது எந்த டைமில் எது வேணாலும் ஆகலாம். அதுக்கு வந்து நம்ம ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து நம்ம சேவிக்கணும். மற்றபடி எதுக்கு இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து இன்கம்மை வந்து கிராஸ் ஆகுதுன்னா, நிறைய ஆசைகள் நம்மளுக்கு இருக்கிறதுனால நிறைய கம்பேரிசன் பண்ணுறோம். மற்றவங்களோட நம்ம கம்பேரிசன் பண்ணுறதுனால நம்மளுக்கு இருக்கிற பணம் வந்து பத்தாது. அதனால தான் இன்கம்க்கு அதிகமாக எக்ஸஸாக நம்ம வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வர்றதுக்கு காரணமே, பட்ஜெட் வர்றதுக்கு காரணமே அப்படி தான். டெஃபிசிட் பட்ஜெட் வர்றதுக்கு காரணமாக தான். ஆனால் நம்ம எதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணால், நம்மளோட ஃபேமிலிக்கு, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு அந்த உணவுக்கும் அந்த பேசிக் நெசசிட்டிஸ் என்னது, ஃபுட்டு, ஷெல்டரு, அக்காமடேஷனு, இந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான். அப்பார்ட் ஃப்ரம் தட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். அப்புறம் வந்து சில பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆன்மீகத்துக்காக நம்ம ஒதுக்கணும். நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு சேவைக்காக போகிறோம், ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம், இதுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் நம்ம வச்சுட்டு இதை வந்து கரெக்டாக நம்ம மேனேஜ் பண்ணிட்டா கிருஷ்ணர் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். என்னடா இவர் வந்து ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்கார், கிருஷ்ண பக்தி பண்ணுறதுக்கு என்னென்ன சாதகமாக இருக்கோ அது எல்லாமே கரெக்டாக இவர் பிளான் பண்ணி இவர் வாழ்க்கையை நடத்துகிறாங்க. நிறைய வந்து இன்டெலிஜென்ட்டு டிவோட்டிஸ் இப்படி தான் பண்ணுறாங்க. புனேயில் வந்து ஒரு ஃபேமிலி பற்றி சொன்னார். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹஸ்பண்டு 45-50 வருஷமாக நல்லா சம்பாரிச்சிட்டாங்க. ஒய்ஃபு என்ன பண்ணாங்க, அது சம்பாரிச்சுட்டு ஈவினிங் சாட்டர்டே சண்டே எல்லா சாட்டர்டே சண்டேவும் கோயில் போவாங்க, சம்பாதிக்கிற டைம்லேயும் போவாங்க.
அதுக்கப்புறம் என்னாச்சு, 50 வருஷம் ஆன பிறகு 2 பேரும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மாதாஜி என்ன பண்ணிட்டுருந்தாங்க, டியூஷன் சொல்லி கொடுக்குறது அந்த மாதிரி அதுலேயும் சம்பாதிச்சாங்க. 2 பேரும் சம்பாதிச்சு ஒரு அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை வந்து வச்சுட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு அவங்களோட ஃப்யூச்சர் லைஃப்பை வந்து பாதுகாப்பு பண்ணுறதுக்காக அந்த அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் டைம் டிவோட்டி ஆகிட்டாங்க. 2 பேரும் இப்போ வேலையை விட்டுட்டு இது டெம்பிளுக்கு சேவை, இப்போ காலையில் சேவை, அப்புறம் சாயங்கால சேவை, அப்புறம் ஃபெஸ்டிவல்ஸ் டைமில், அப்புறம் வந்து கல்ச்சர் இந்த ஃபெஸ்டிவல்ஸ் டைமில், செலிப்ரேஷன் டைமில் அங்கே ஃபுல் டைம் டிவோட்டியாக இருந்து அங்கேயே சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அவருக்காக நம்ம வந்து நம்ம எல்லாமே தியாகம் பண்ணி டெடிகேஷன் சாக்ரிஃபைஸு அந்த மாதிரி இருந்தால் பகவான் எல்லா வகையிலும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக அந்த பக்தர் வந்து சக்ஸஸ் ஆகிடுவாங்க. ஹரே கிருஷ்ணா. பிரபு விஸ்வஜிதா ஏதோ ஷோ பண்ணணுமா பிரபு? டிரா பண்ணது என்ன பிரபு? நரசிம்மர் ஏதோ டிரா பண்ணதா அவரு? சின்ன ஒரு பேசிக்கா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஷோ பண்ணணுமா உங்களுக்கு? யாருக்கு? விஸ்வஜிதா உங்களுக்கு. டிராயிங் பிரபு. டிராயிங்கா? ஓ ஓகே ஓகே. இவர் யசஸ்விதாவா? குட் குட் குட், வெரி குட் வெரி குட். டிராயிங் பண்ணியிருக்காங்களா? மாடிದ್ಯಾ? தெரியுதா பிரபு? இப்போ தெரியுது. இப்போ தெரியுது. ಏನಮ್ಮ ಅದು? ನರಸಿಂಹನಾ? ಗುಡ್. ಹಿರಣ್ಯಕಶಿಪುನ ವಧ ಮಾಡೋದಾ? ವೆರಿ ಗುಡ್, ನೈಸ್. ಯಾವಾಗ ಡ್ರಾ ಮಾಡಿದೆ ಇದು? ಜಸ್ಟ್ ಕ್ಲಾಸ್ ನಡೆಯುವಾಗ. ಹೌದಾ? ವೆರಿ ಗುಡ್, ನೈಸ್. ನನಗೊಂದು ಫೋಟೋ ಕಳಿಸ್ತೀಯಾ ಇದು? ಯಶಸ್ವಿತಾ, ನೀನು ಇದು ದಾಮೋದರ ಆರತಿ ಮಾಡ್ದಲ್ಲ, ಅದೊಂದು ನಾನು ಇದು ಮಾಡಿದೆ, ಅಪ್ಲೋಡ್ ಮಾಡಿದೆ. ಅದನ್ನು 2000 ಜನ ನೋಡಿದ್ದಾರೆ. ಎಷ್ಟು ಜನ ನೋಡಿದ್ದಾರೆ? 2000 ಪೀಪಲ್ ಹ್ಯಾವ್ ಸೀನ್ ದಟ್ ವಾಟ್ ಸರ್ವಿಸ್ ಯು ಹ್ಯಾವ್ ಡನ್. ಗುಡ್, ವೆರಿ ಗುಡ್, ಎಕ್ಸಲೆಂಟ್, ಬ್ರಿಲಿಯಂಟ್ ಆಗಿದೆ. ಫೋಟೋ ಕಳಿಸೋದು. ಫೋಟೋ ಕಳಿಸ್ಬೇಕು. ಓಕೆ ಯಶಸ್ವಿತಾ, ಫೋಟೋ ಕಳಿಸ್ಬೇಕು. ಆಮೇಲೆ ಪ್ರತಿದಿನ ನಿನ್ನ ಹೋಮ್ವರ್ಕ್ ಆದಮೇಲೆ ಒಂದು 5 ನಿಮಿಷ ಭಗವಂತನಿಗೋಸ್ಕರ ಜಪ ಮಾಡಬೇಕು. ಓಕೆನಾ? 5 ನಿಮಿಷ. 5 ಮಿನಿಟ್ಸ್ 6 ಮಿನಿಟ್ಸ್. ಗುಡ್. ಇದೇ ಥರ ನೀನು ಡ್ರಾ ಮಾಡ್ತಾನೆ ಇರಬೇಕು. ಕೃಷ್ಣ ದಶಾವತಾರ ಇದೆಯಲ್ಲ, ಮತ್ಸ್ಯಾವತಾರ, ಕೂರ್ಮ ಅವತಾರ, ಅದೆಲ್ಲ ನೀನು ಡ್ರಾ ಮಾಡಬೇಕು. ಆಮೇಲೆ ವಾರಕ್ಕೆ ಒಂದೇ ಒಂದು ಶ್ಲೋಕ 7 ಡೇಸು ಅದನ್ನು ನೀನು ಬೈ ಹಾರ್ಟ್ ಮಾಡಬೇಕು. ಓಕೆನಾ? ಓಕೆ, ಗುಡ್, ವೆರಿ ಗುಡ್, ನೈಸ್, ವೆರಿ ನೈಸ್. ಒಂದೇ ಒಂದು ರೌಂಡ್ ಚಾಂಟಿಂಗು ಡೈಲಿ, ಒಂದೇ ಒಂದು ಶ್ಲೋಕ ಅಷ್ಟೇ. ಬೇರೆ ಏನು ಕೊಡೋಲ್ಲ ನಿನಗೆ. ಬೇರೆ ಏನು ಮಾಡಬಾರ್ದು ನೀನು, ಅಷ್ಟೇ. ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ ಯಾರು ಹೇಳಿದ್ರೇನು ಮಾಡಬೇಡ. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ಆಮೇಲೆ ಮತ್ತೆ ಸತ್ಸಂಗಕ್ಕೆ ಬಂದುಬಿಡ್ಬೇಕು. குட், வெரி குட், நைஸ். எல்லோரும் கிளாப்ஸ் அடிங்க, டிவோட்டிஸ் எல்லாமே. இந்த பாப்பா வந்து நரசிம்மா வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த யசஸ்விதா மாதாஜிக்கு எல்லாருமே நம்ம கிளாப்ஸ் அடிக்கலாம். கிளாப்ஸ் அடிச்சுட்டு அவங்க வந்து நல்ல பக்தராகணும்னு சொல்லி நம்ம 3 தடவை ஹரே கிருஷ்ண மந்திரம் வந்து இது பண்ணலாம். இப்போ வந்த பக்தர் எல்லாருமே நல்லா இல்லை ரொம்ப நாளாக இருக்காங்க. எனக்கு பேர் தெரியல. அவர் பேர் தெரியும், இந்த வெங்கடான்னு சொல்கிற பேர் எனக்கு தெரியல. ரொம்ப நாளாக இருக்காங்க அவங்க. ரொம்ப நாளாக அவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்லைனில் வந்துட்டு இருக்காங்க. ஓகே, வெரி நைஸ் டிவோட்டி. அவங்க பேருக்கே பக்கத்தில் இருக்கிறது நல்ல பக்தி, நல்ல டிவோஷன் சர்வீஸ் எல்லாம் செய்கிறாங்க, சர்வீஸ் எல்லாம் செய்கிறாங்க அவங்க. ஓகே ப்ரோ. ஓகே, இப்போ நம்ம இங்கே வந்த ஆன்லைனில் வந்த பக்தர்களுக்காக அவங்களோட பக்தியில் வந்து நல்லா அவங்க அட்வான்ஸ் ஆகணும். அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக பகவான் வந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும். எந்த விதமான தடங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து 3 தடவை ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லலாம். நம்ம குரு மகாராஜுக்காக எல்லா பக்தரோட பாதுகாப்புக்காக 3 தடவை சொல்லலாம் நம்ம. அப்புறம் யசஸ்விதா நரசிம்மா ட்ராப் பண்ணதுக்காக நம்ம வந்து இன்றைக்கி ப்ரேயர் பண்ணலாம் அவங்களுக்காக, இவங்க எல்லாருக்காக. ஓகே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஓகே, எல்லா பக்தருக்கும் என்னோட பணிவான நமஸ்காரங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. மற்ற வேறு பக்தர்களுக்கும் இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம் பற்றி சொல்லுங்கள்.
அப்புறம் எங்களோட நிகழ்ச்சிகளை பற்றியெல்லாம் சொல்லுங்கள். இது வந்து நாங்கள் வந்து பிரபலமாகிறதுக்கோ நாங்கள் வந்து நல்ல பேர் எடுக்கிறதுக்காகவோ கிடையாது. நம்ம இயக்கம் வந்து நல்லா பரவணும், நிறைய அபக்தர்களாக இருக்கிறவங்க வந்து பக்தராகணுன்ற ஒரு உத்தேசம்தான் இது எல்லாமே. ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.